கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து தருகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிலத்திலிருந்து பொன்னை எடுத்த உடனே நாம் அணிந்து கொள்ளத்தக்கதாய் தகுதியுள்ளதாய் அது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அது விலை மதிப்பற்ற பொருளாக இருந்தாலும் அதை பயன்படுத்தும் ஸ்தானத்திற்கு, அந்த இடத்திற்கு அது வர வேண்டுமானால் அநேக காரியங்களுக்குள்ளாக அது கடந்து செல்ல வேண்டும். முதல்ல அதை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணி கடைசி என்ன பண்ணுவாங்க, அக்னியினால் அதை சுத்திகரித்து அந்த பொன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்குரியவன் நினைக்கிறானோ அதை அவன் செய்து முடிப்பான். அதன் பிற்பாடுதான் அது பயன்படுத்துவதற்குரியதாய் மாறும். ஒரு அழிந்து போகிற பொன், அதற்கே இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்குள்ளே அழிவில்லாத ஒரு நித்திய ஆத்துமாவை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஆத்மா தேவனுக்கு பிரியமானதாக இருந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த பொன்னை போல சோதிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரிடத்திலிருந்து புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பொன்னை போல, பசும் பொன்னை போல மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த விசுவாசத்தை பசும் பொன்னை போல மாற்றும்படியாய் தேவன் நம்மை சோதிக்கிறார். அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுவது போல, அக்னியினால் சோதிக்கப்படுவது போல, அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தேவர்களாகி நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஏற்றதாய், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதாய், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியுள்ளதாய், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வசனத்திற்குரியதாய் நம்முடைய விசுவாசம் மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் அநேக புடமிடுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அக்னியில பொன்னை போட்ட உடனே அந்த பொன் என்ன ஆகும்? அது உருகும். அந்த பொன்னிலே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் அது வெந்து அழிந்து போகும். தேவபிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்வது சும்மா இல்லை. நம்மிலே அநேகர் ஐஸ்வர்யமாய் சமாதானமாய் வாழ்கிற இந்த நாட்களிலே தேவன் பேரில் அன்பு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. மேக்சிமம் ஆண்டவருக்காக உண்மை முத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள் 99% அவங்க என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்திருப்பாங்க? உபத்திரவத்தின் குகையிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே தன்னிலே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உணர்ந்து அதை ஒப்பு கொடுத்து, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்தவர்களாய், பசும் பொன்னாய், அவர்களுடைய விசுவாசம் விளங்கத்தக்கதாய், தேவனுக்கு பிரியமான கிரியைகளை, விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்க தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருப்பாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சோதனை என்கிற ஒரு காரியம் மிக அவசியம். புடமிடப்படுகிற ஒரு சூழ்நிலை மிக அவசியம். உபத்திரவம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உபத்திரவமே இல்லை, சமாதானமாக இருக்கிறோன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இது மற்றவர்களை பார்த்தல்ல, தம்மோடு கூட இருக்கும்படியாய் தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதினால் அவர் தைரியமாக என்ன பண்ணுறாரு? தேவ பிள்ளைகளாகிய நம்மை புடமிடுகிற அந்த காரியத்திற்கு அர்ப்பணிக்கிறார். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, கோதுமையை சுளவிலே புடைக்கிறது போல பிசாசு என்ன பண்ணுறான்? உன்னை புடைக்கும்படியாக கேட்கிறான். ஆனால் நான் என்ன பண்ணினேன்? உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்கிறார். இப்போ சோதனை நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாகத்தான் பிசாசு கொண்டு வருகிறான். ஆனாலும் அந்த சோதனையை நமக்கு நம்முடைய விசுவாசத்தை பொன்னை போல மாற்றும்படியாய் சகலத்தையும் ஜெயித்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் பிசாசு நினைத்தது நடக்கவில்லை, தேவன் நினைத்ததே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு நினைக்கிற கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை சோதனையிலோ புடமிடுகிற அந்த காரியத்திலோ நம்மை அனுமதிக்கவில்லை. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவே
தேவன் இந்த சோதனை, புடமிடுகிற அப்படிப்பட்ட அனுபவங்கள், உபத்திரவத்தின் குகை, இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பொண்ணை தூக்கி தீயில போடும்போது அதை நினைச்சிருக்கோம், ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையா, இந்த தீயிலே நான் அழிஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லி பொன் நினைத்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து அது வெளியேறும் பொழுது அது முன்பு இருந்ததை காட்டிலும் விலை உயர்ந்ததாய், பசும் பொன்னாய், விரும்பத்தக்கதாய் அது மாறிதான் அது வெளியே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஒரு உபத்திரவத்தின் குகையை அனுமதிக்கும் பொழுது, ஒரு சிங்க கெபியை அனுமதிக்கும் பொழுது, ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தை அனுமதிக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, என்னை கைவிட்டீங்களா, சியோனோவெனில் கர்த்தரனை மறந்தார், ஆண்டவரனை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்னு ஆண்டவரே சொல்றாரு. இப்படிதான் நம்மளும் என்ன பண்றோம், நம்முடைய உபத்திரவத்தில், நம்முடைய சூழ்நிலையில தேவனை நோக்கி புலம்புகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையிலே ஒன்று வரைந்திருக்கிறேன், உன் மதர்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, உன்னை மறக்கவும் மாட்டேன், உன்னை வெறுக்கவும் மாட்டேன், உன்னை பாதுகாத்து, உன்னை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து, உன்னை கட்டி, உன்னை உயர்த்தி, உன்னிலே நான் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அவர் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்மை அவர் கைவிடவே மாட்டார். இந்த வசனமும் அதே தான் காண்பிக்கிறது. உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை எல்லாமே நம்ம இருந்த நிலையிலே நம்மை அழித்து போடுவதற்காக அல்ல. யோபுவின் வாழ்க்கையில பிரச்சனை எதற்காக? ரெட்டிப்பாய் அவனை ஆசீர்வதிப்பதற்காக. யோசேப்பின் வாழ்க்கையில பிரச்சனை எதற்காக? அவன் இருந்த நிலைமையிலே அப்படியே தகப்பனோடு கூட இருந்தே அவனுடைய வாழ்க்கை முடியும்படியாய் அல்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை சகோதரர்களுக்குள்ளே விசேஷித்தவனாய் பார்த்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்து எல்லாரை காட்டிலும் அவன் தேவனுக்கு விசேஷித்தவன் என்று நிரூபிக்கும்படியாய், கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய், அவன் வாழ்க்கையிலே அவனை உயர்த்தி வைத்து அவனிலே தேவன் மகிமைப்படும்படியாய் தேவன் அந்த உபத்திரவத்தின் குகையை, அந்த சிறையின் அனுபவத்தை, அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை அவனுக்கு அனுமதித்தார். அதை தேவன் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாரே தவிர அதை தேவன் தான் செய்தாரா அப்படின்னு கேட்ட நிச்சயமா இல்லை. பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை யோசிப்பை அழிக்கும்படியாய், அவனுடைய தரிசனத்தை கெடுத்து போடும்படியாய், அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரர்களுக்குள்ளே பொல்லாத நினைவுகளை ஏற்படுத்தி அவன் செஞ்சான். ஆனால் பிசாசுக்கு தெரியாது, தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்தை நோக்கித்தான் பிசாசு செயல்படுத்துகிற எல்லா காரியங்களும் அவனை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்று பிசாசுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இன்று நாம் அனுபவிக்கிற அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள், பாரங்கள், இவை எல்லாமே பிசாசு நம்மை அழிக்கும்படியாகத்தான் என்ன பண்ணுறான்? சோதனையை, உபத்திரவத்தை எல்லாமே கொண்டு வருகிறான். ஆனால் தேவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இதை எதுக்காக அனுமதிக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த மறுமையிலே புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் பெறும்படியாய் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அது மாத்திரமல்ல, இம்மையிலே நாம் இருக்கிற இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாதபடிக்கு நம்மை உயர்த்தி, நாம் தேவனுக்கு விசேஷித்தவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்து, நம் நிமித்தம் அநேகர் நம்முடைய தேவனை அறிந்து கொண்டு அவர் பக்கமாய் ரட்சிப்படையும்படியாய், நம்முடைய ஆண்டவரே ஒன்றான மெய் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட பிசாசு கொண்டு வருகிற எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலை, உபத்திரவத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அனுமதிக்கிறான். ஆனால் இந்த காரியத்தில் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணுகிறார். இன்னும் அதை பசும் பொன்னை போல தேவனுக்கு ஏற்றதாய் விசுவாசத்தினால் உண்டாகிற நற்கிரியைகளை, வேதத்தில் சொல்லப்பட்ட நற்கிரியைகளை நாம் செயல்படுத்த, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்கிற அந்த காரியத்தை நாம் விசுவாசித்தால் தான் நாம் பரிசுத்தமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை பசும் பொன்னை போல தேவனுக்கு பிரியமான கிரியைகளை வெளிப்படுத்த, அதை விலையேற பெற்றதாய் மாற்றும்படியாகவே, நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு சேர்க்கும்படியான ஒரு விசுவாசமாய் நம்முடைய விசுவாசத்தை மாற்றும்படியாகவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே, இம்மையில தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாகவே இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து, வேதத்தில் சொல்லப்பட்ட மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கண்டு பாரங்களையும் பாவங்களையும் நாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு நித்திய ஜீவனை நோக்கி நாம் பிரயாணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வருகையிலே அவரோடு கூட நம்மை அழைத்து கொண்டு போய் நித்திய ஜீவனிலே நித்தியமாய் அவரோடு கூட மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்குள்ளாய் தேவபிள்ளைகளாகி நாம் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.